குறைந்த மின்னழுத்தத்தை சரிசெய்ய அஸ்தினாபுரத்தில் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்று வற்புறுத்தி நலசங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2, 3 பகுதிகளில் தீர்க்கப்படாத முழுமை பெறாத மக்கள் பிரச்சினைகளை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இணைப்பு மையம் சார்பில் எடுக்கப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கு பிறகும் போதிய நடவடிக்கை எடுக்காததால் மத்திய மாநில அரசு நிர்வாகங்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இணைப்பு மையம் சார்பில் நலச்சங்கங்களை சார்ந்த சுமார் 150 பேர் கலந்து கொண்ட கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் இன்று காலை அஸ்தினாபுரம் பேருந்து நிலையத்தில் செயலாளர் முருகையின் தலைமையில் நடைபெற்றது. இதில் தீர்க்கப்படாத மக்கள் பிரச்சினைகள் குறித்த பதாகைகளுடன் கோஷங்களும் எழுப்பப்பட்டது. நடவடிக்கை எடுக்க தாமதித்தால் இதுபோன்ற பல்வேறு முயற்சிகள் தொடரும் என்று இணைப்பு மைய செயலாளர் திரு முருகையன் தெரிவித்தார். இதில் சிட்லப்பாக்கம் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் திரு சந்திரசேகர் அவர்களும் கலந்து கொண்டு மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க வலியுறுத்தி பேசினார். இதில் எழுப்பப்பட்ட கோரிக்கைகளில் அஸ்தினாபுரம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அஸ்தினாபுரம் மக்களை உயர் மின்னழுத்தம், மின்வெட்டு குறைந்த மின்னழுத்தம் போன்றவைகளில் இருந்து பாதுகாக்க அறிவிக்கப்பட்ட துணை மின் நிலையத்தை அமைக்க வேண்டும் என்றும், ராஜேந்திர பிரசாத் சாலை, ராதாநகர் பிரதான சாலை, ஸ்டேஷன் சாலை போன்றவைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், அனைத்து சாலைகளையும் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி தரமான சாலைகள் போடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மழைநீர் கால்வாய் முதல் பிரதான கால்வாய்கள் உட்பட அனைத்து கால்வாய்களையும் தூர்வாரி அகலப்படுத்த கால்வாய்கள் இல்லாத பகுதிகளில் மழைநீர் கால்வாய்கள் அமைக்க வேண்டும் என்றும், ராதாநகர் சுரங்கப்பாதை திட்டத்தில் உள்ளபடி மற்ற சுரங்கப்பாதைகளிலும் உள்ளது போல் சுரங்கப்பாதையிலிருந்து ரயில் மேடைக்கு பொதுமக்கள் செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைக்க வேண்டும் என்றும், கிழக்கு பகுதியில் சுரங்கப்பாதையிலிருந்து ரயில்வே நடை மேம்பாலம் வரை அணுகுபாதையும் எஸ்கலேட்டரும் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதேபோன்று சுமார் 2.5 லட்சம் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க 2014ஆம் ஆண்டு திட்ட அறிக்கையின்படி வைஷ்ணவா கல்லூரி ரயில்வே கேட்டில் அரசு பேருந்து சென்று வரும் வகையில் இருவழி சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்றும், குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக சுற்றித் திரியும் மாடுகள், நாய்களை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் மற்றும் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியதுடன், இதே நிலை தொடர்ந்தால் இதுபோன்ற நேரடி நடவடிக்கைகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மிகவும் வருந்தத்தக்க விஷயமாக இருக்கிறது. அதோட இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். வைஷ்ணவ காலேஜ் கேட்டில் 2009ஆம் ஆண்டு இருவழி, அதாவது இலகுரக வாகன இருவழி சுரங்கப்பாதை அமைப்பதற்கு திட்டம் திட்டப்பட்டு 2014 ரயில்வே துறை சார்பில் 2011 ரயில்வே துறை சார்பில் அந்த திட்டம் முடிக்கப்பட்டது. அந்த திட்டத்தில் எல்லா சுரங்கப்பாதையில் இருக்கிற மாதிரி சுரங்கப்பாதையிலேருந்து ரயில் நடைமேடைக்கு போகிறதுக்கு ஒரு படிக்கட்டு அமைப்பதற்கு அந்த திட்டத்தில் இடம் இருக்குது, ப்ரொவிஷன் இருக்குது. அதை நாங்களும் பல முறை சொல்லிட்டோம், பெட்டிஷன் கொடுத்துட்டோம். இதுவரையில் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலை. இந்த சுரங்கப்பாதை திறக்கப்பட்டும் கூட மக்கள் இப்போ தண்டவாளம் தான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஸ்டேஷனுக்கு. இப்போ நீங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வரிசையாக கூட்டமாக அங்கே வைஷ்ணவ காலேஜ் இருக்குது. அந்த கேர்ள்ஸு ஸ்டெயின் ஆக்சிடென்ட்டில் இது தொடரப்போகுது. இந்த படிக்கட்டை அமைக்க வேண்டும் என்று நாம் ரயில்வே துறை ஜிஎம்ஐ பார்த்தோம், சிஐவேஸை பார்த்தோம். சிஐவேஸ் இது ரயில்வே தான் பண்ணணும், அவங்க அந்த ப்ராஜெக்டில் இருக்குது, அவங்க பண்ணணும்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்டிஐ ஃபைல் பண்ணோம். ரயில்வேக்கு எந்த ரிப்ளையும் இல்லை. ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபெடரேஷன் சார்பில் ஃபைல் பண்ணி அந்த ஆர்டர் கிடைச்சி 6 வாரத்துக்குள்ளே நம்மளோட ரெக்வஸ்ட்டை கன்சிடர் பண்ணுன்னு சொல்லி ஹைகோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போது நலச்சங்கங்களும் இணைப்பு மையமும் ஒன்றே இதுபோல் போராட்டங்கள் நடத்த வேண்டும், இல்லைன்னா நீதிமன்றத்தை நாடி தான் நம்ம செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நிர்வாகங்கள் தேவையில்லை, நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நமக்கு தேவையில்லை. அது அப்படியே இருந்துருப்போம். அதனால் பேசாமல் பிரசிடென்ட் ரூல் இருந்தால் கூட நல்லா இருக்கும் போல தெரியுது. ஏன்னா நிர்வாகிகளை நம்ம போய் பார்த்துக்க முடியும். நலச்சங்கங்களின் ஒற்றுமை வாழியவே 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 இணைப்பு மையம் வாழியவே இணைப்பு மையம் பெறுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். ஒருங்கிணைவோம் 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 இணைப்பு மையத்தில் ஒருங்கிணைவோம், இணைப்பு மையத்தில் ஒருங்கிணைவோம், ஒருங்கிணைவோம் 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 இணைப்பு மையத்தில் ஒருங்கிணைவோம், இணைப்பு மையத்தில்
மையத்தில் ஒருங்கிணைவோம். போராடுவோம் 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 போராடுவோம். வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம். ஒன்றுபடுவோம் ஒருங்கிணைவோம் ஒன்று பெறுவோம் ஒருங்கிணைவோம். ஒன்று பெறுவோம் ஒருங்கிணைவோம் ஒன்று பெறுவோம் ஒருங்கிணைவோம். நன்றி. தமிழ்நாடு அரசே, தாம்பரம் மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி, அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்தில், அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தர, அடிப்படை வசதிகள் செய்து தர நடவடிக்கை 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 நடவடிக்கை. தமிழ்நாடு அரசு மின் வாரியமே, தமிழ்நாடு அரசு மின் வாரியமே, அஸ்னாபுரம் பகுதி மக்களை, அஸ்னாபுரம் பகுதி மக்களை உயர் மின் அழுத்தம் மின்வெட்டு, உயர் மின் அழுத்தம் மின்வெட்டு, குறைந்த மின்னழுத்தம் போன்ற வகைகளில், குறைந்த மின்னழுத்தம் போன்ற வகைகளில் காப்பாற்ற காப்பாற்ற அறிவிக்கப்பட்ட துணை மின் நிலையத்தை, அறிவிக்கப்பட்ட துணை மின் நிலையத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை, அமைப்பதற்கு நடவடிக்கை. தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையே, தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையே ராஜேந்திர பிரசாத் சாலை, ராஜேந்திர பிரசாத் சாலை, ராதா நகர் பிரதான சாலை, ராதா நகர் பிரதான சாலை, ஸ்டேஷன் சாலை போன்ற வகையில், ஸ்டேஷன் சாலை போன்ற வகையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு, ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை 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 நடவடிக்கை. பல உயிர்கள் பலியான பின்னும், பல உயிர்கள் பலியான பின்னும் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க தயக்கம் ஏன், நடவடிக்கை எடுக்க தயக்கம் ஏன், தயக்கம் ஏன், தயக்கம் ஏன். தாம்பரம் மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி பொது மக்களுக்கு இடையூறாக, பொது மக்களை இடையூறாக சாலைகளில் சுற்றி திரியும், சாலைகளில் சுற்றி திரியும் மாடுகளை நாய்களை, மாடுகளை நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை, கட்டுப்படுத்த நடவடிக்கை. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், தமிழ்நாடு அரசு ஆகியவைகளின், தமிழ்நாடு அரசு ஆகியவைகளின் வழிகாட்டுதல்கள் அடிப்படையில், வழிகாட்டுதல்கள் அடிப்படையில் கால்நடைகளை கட்டுப்படுத்த, கால்நடைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை 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 நடவடிக்கை. தாம்பரம் மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி அனைத்து மழைநீர் கால்வாய்களையும், அனைத்து மழைநீர் கால்வாய்களையும் தூர்வார சுத்தப்படுத்த, தூர்வார சுத்தப்படுத்த நடவடிக்கை 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 நடவடிக்கை. கால்வாய்கள் இல்லாத பகுதிகளில், கால்வாய்கள் இல்லாத பகுதிகளில் கால்வாய்கள் அமைத்திட, கால்வாய்கள் அமைத்திட நடவடிக்கை நடவடிக்கை. நெடுஞ்சாலைத்துறையை தாம்பரம் மாநகராட்சி, நெடுஞ்சாலைத்துறையை தாம்பரம் மாநகராட்சி அனைத்து சாலைகளையும், அனைத்து சாலைகளையும் அரசின் வழிகாட்டுதலுடன், அரசு வழிகாட்டுதலுடன் தரமாக அமைப்பதற்கு, தரமாக அமைப்பதற்கு நடவடிக்கை 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 நடவடிக்கை. மத்திய அரசு, தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு, தமிழ்நாடு அரசு ரயில்வே துறையை, நெடுஞ்சாலைத்துறையை, ரயில்வே துறையை, நெடுஞ்சாலைத்துறையை 3 லட்சம் மக்களின், 3 லட்சம் மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற, வாழ்வாதாரத்தை காப்பாற்ற 2014 திட்ட அறிக்கை, 2014 திட்ட அறிக்கை அடிப்படையில், அடிப்படையில் வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டில், வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டில் அரசு பேருந்து சென்று ஒரு வகையில், அரசு பேருந்து சென்று ஒரு வகையில் சுரங்க பாதை அமைப்பதற்கு, சுரங்க பாதை
பாதை அமைப்பதற்கு நடவடிக்கை மத்திய அரசு தமிழ்நாடு அரசு திட்டத்தில் உள்ளபடி சுரங்கப்பாதையில் ரயில்வே மடைக்கு ரயில் மடைக்கு பொதுமக்கள் செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கு நடவடிக்கை. இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்று சொன்னால், தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2, 3 பகுதிகளிலே பல 10 வருடங்களாக மக்களின் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படவில்லை, அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. அதற்கு நலச்சங்கங்களை இணைப்பு மையம் சேர்ந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்த பிறகும் போதிய முன்னேற்றம் இல்லாத காரணத்தினாலே இது போன்ற பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை நாம் நேரடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம். இதற்கு நடவடிக்கை எடுக்காத நிர்வாகமும் நமக்கு முழு ஒத்துழைப்பு வழங்காத தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் தான் காரணம். இணைப்பு மையமோ நலச்சங்கமோ காரணம் இல்லை. குறிப்பாக இந்த அஸ்னாபுரம் பேருந்து நிலையம் 2004ஆம் ஆண்டு இங்கிருந்து வேறு இடத்துக்கு மாற்றப்பட முயற்சிகள் நடைபெற்றது. இணைப்பு மையம் எடுத்த பல்வேறு முயற்சிகள் காரணமாக தடுத்து நிறுத்தப்பட்டு இன்று இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பேருந்து நிலையத்தை தினமும் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய நடுத்தர பெண்கள் உள்பட பயன்படுத்துகிறார்கள். இங்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை. 2 டாய்லெட் மட்டும் கட்டியிருக்காங்க. அதுல போதிய தண்ணீர் வசதி இல்லை. நீங்க போய் பாருங்க, ஒரே ஸ்மெல், அது கிட்டே போக முடியல. இந்த அளவுக்கு. அதே போல பெண்கள் வர்றாங்க, குழந்தைகளோட வர்றவங்க ஒரு பால் ஊட்டுறதுக்கு ஒரு வசதி. அதே போல இங்க பிடி ஸ்டாப் இருக்காங்க, டிரைவர் கண்டக்டர் டைமுக்கு உட்பட அவங்க எல்லாரும் அமர்வதற்கு ஒரு பாதுகாப்பான இடம் போன்ற எந்த வசதியுமே இல்லை. இதை செய்ய வேண்டும் என்று பல வருடங்களாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எதுவும் செய்யப்படவில்லை. அதே போல இந்த பகுதியில் மின் பிரச்சனைகளுக்காக பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு நேரத்தில் வச்ச கோரிக்கைகள் அடிப்படையில் இங்கே ஒரு துணை மின் நிலையம் அமைப்பதற்கு சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டு அது ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுவரை அந்த துணை மின் நிலையம் அமைக்கப்படவில்லை. அனைத்து பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாய்களை ஒவ்வொரு வருடமும் பல 10 வருடங்கள் 15 வருடங்களுக்கு மேலாக நம்ம கோரிக்கை வைக்கிறோம். மழை இல்லாத காலங்களில் அது எல்லாத்தையும் தூர்வாரி அகலப்படுத்துங்க, கால்வாய் இல்லாத இடத்துல கால்வாய் அமைங்கன்னு சொல்லி இதுவரையில எதுவுமே நடக்கிறது. என்ன பண்றாங்கன்னா, ஒரு மழை வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னால ஜேசிபி எல்லாம் இறக்குறாங்க, வீடியோ போடுறாங்க, மழை வந்துட்டு போறாங்க. இது தொடர்ந்து வர நடவடிக்கையா இருக்குது. கால்வாய்களில் உள்ள என்கரேஜ்மெண்ட்டை அகற்றுறதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. கால்வாயில் உள்ள என்கரேஜ்மெண்ட்டை அடக்கி அகற்றி கிளீன் பண்ணாதானே தண்ணி வெளியே போகும். இல்லாட்டா ஜனங்கள் சாக்கடைத்தினோட குடியிருப்பு பகுதிகளிலே இருக்கக்கூடிய மிகவும் மோசமான நிலை. அதே போல் ராதாநகர் சுரங்க பாதையில படிக்கட்டு அமைப்பதற்கு திட்டத்திலே ப்ரொவிஷன் இருக்குது. ரயில்வே சார்பில் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அது அமைப்பதற்கு. அதனால இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா கூட மக்கள் தண்டவாளத்தை கிராஸ் பண்ணி போறக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது. அதனால ஏற்கனவே உள்ளது மாதிரி வருஷத்துக்கு குறைஞ்சது 30 பேராவது ரயில் தண்டவாளத்தை அடிபட்டு சாவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வைஷ்ணவ காலேஜ் கேட்டுல 2014ஆம் ஆண்டு 60 கோடி ரூபாயில அரசு பேருந்து சென்று ஒரு வகையில சுரங்கப்பாதை அமைப்பதற்கான திட்டம் தீட்டப்பட்டு இருக்கிறது. அது உடனடியாக ராதாநகர் சுரங்கப்பாதை முடிஞ்ச உடனே அதை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. இதுவரையில் ஆரம்பிக்கப்படல. அது உடனடியாக அதை அமைத்தால் மட்டும்தான் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்களுக்கு அரசு பேருந்து வசதி கிடைக்கும். கிராமங்கள் கூட இப்ப அரசு பேருந்தால இணைக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில நகரப்பகுதியில வாழ்ற மக்கள் அந்த வசதி இல்லாம இருக்கிறது மிகவும் துரதிருஷ்டவசமானது. இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாம் அனைத்து நிர்வாகத்திற்கும் கோரிக்கை வைக்கிறோம். தண்ணி இருக்கு, தண்ணி ரயில்வே கொண்டு போயிடும், அந்த நாலேஜ் கொண்டு போயிருக்கிறோம். அவங்க சரி பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஊத்து இல்ல மேல அந்த காங்கிரீட்டுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு, அதுல என் பேர் முருகையன், தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2, 3 குடியிருப்பு நலவாழ்வு சங்கங்களை இணைப்பு மையம். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.